கடலூரில் பெய்த கனமழையால் பிரதான நதிகளான கெடிலம் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்துச் செல்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கரையோரம் உள்ள மக்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள் என்ன? அகிலா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டமானது ஒரு வடிகால் மாவட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பெய்கின்ற மழை நீரானது இந்த தென்பெண்ணையாறு மற்றும் கெடிலம் ஆற்றில் தான் திறந்து விடப்படுது. இப்படி திறந்து விடப்பட நீரானது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் அது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கடலூர் வரும் வழியில் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணையாற்று கரையோரமாக ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கரையோரம் இருக்கிற மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எவ்வளவோ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்க வேண்டாம், மழைநீர் இருக்கிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் மணல் மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சு, அதாவது பலமிழந்து காணப்படுகின்ற கரையோர பகுதிகள்லாம் மணல் மூட்டை அடுக்கி அந்த பகுதியை மழைநீர் உள்புகாத இருக்கும், வெள்ளை நீர் வராத அளவுக்கும் மாவட்ட நிர்வாக சார்பில் பல்வேறு நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தென்பெண்ணை ஆற்றில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் 10,000 கன அடி சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டது. தற்சமயம் மேலும் 2,000 கன அடி அதிகப்படுத்ததுனால இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலமானது முழுகடித்து செல்கிறது. இதை தாண்டி அந்தாண்ட கிட்டத்தட்ட ஒரு 7 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள்லாம் இப்ப தற்சமயம் 10 கிலோமீட்டர் சுத்தி செல்கின்ற அளவுக்கு தான் இந்த தரைப்பாலம் முழுகடிச்சு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று கனமழை ரெட் அலர்ட் விட்டதுனால விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் தற்சமயம் மாவட்டம் முழுவதும் இந்த வெயில் தான் அதிக அளவில் காணப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தின் பேரில் பாதுகாப்பாகவும் தார்பாய் கொண்டு மூடி வைக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளும் தங்களது நெல் மூட்டைகளை பாதுகாப்பான இடத்துல வைத்திருக்கிறதுனால நெற்பயிர்களை பாதிப்பு சற்று குறைஞ்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு அருகே இந்த மழை நீர் புகுந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் நெல் பயிர் மழை நீர்ல முழுகி இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உயிரிழப்பு எதுவும் கிடையாது. சேதங்கள் பாத்தீங்கன்னா வேப்பூர் அருகே ஒரு கோவில் இடிந்து விழுந்து அந்த பகுதியில் சேதம் ஏற்பட்டிருக்குதா மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. ரெட் அலர்ட் விட்டதுனால மாவட்ட நிர்வாகம் அனைத்து வகை துறைகளிலும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருந்தாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கரையோரம் செல்ல வேண்டாம். அப்படி அறிவுறுத்தியும் ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது அப்படின்ற இதுல வராங்க. அது மாதிரி வரக்கூடாது என்பதுதான் மாவட்ட ஆட்சியரின் வேண்டுகோளாக கருதப்படுது. அகிலா, கள தகவல்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.